In this video, we are going to solve a problem in projection of straight line. ஒரு typical problem. அதாவது front view, top view same projector lineல இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த கண்டிஷனுக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லைனோட ரெண்டு எண்டுமே இப்போ தான் XY ஆக்சஸ் அப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன்னா ஒரு சேம் ப்ரொஜெக்டார் லைன்லேயே அந்த லைனோட ஃப்ரண்ட் வியூவும் அந்த லைனோட டாப் வியூவும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி நடக்கும் அப்படின்னா when the inclination with HP and inclination with VP, the summation is equal to 90 degree. Incline to HP, incline to VP angle add பண்ணிங்க அப்படின்னா சம்மில் 90 டிகிரி வர்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். சில டைம் வந்து ஆங்கிள் கொடுப்பாங்க லைக் 30 + 60 30-16 கொடுப்பாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கண்டிஷன் வரும். அப்படி இல்லைனா கண்டிஷனை மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஆர் இன் சேம் ப்ரொஜெக்டர் அப்படின்னு கண்டிஷனை மென்ஷன் பண்ணிட்டாங்க, பட் ஆங்கிள் கொடுக்கல, ஆங்கிள் நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். A straight line AB has its end A 25 mm above HP and 30 mm in front of VP. The other end B is 60 mm above HP and 80 mm in front of VP. Draw the projections of the line when the ends of the line are in the same projector. Also find the true inclination of the line with HP and VP. ஸோ இந்த சம்மில் ஏபி அப்படிங்கிற லைன் கொடுத்துருக்காங்க, அதோட ட்ரூ லென்த் என்ன அப்படின்னு கொடுக்கல. ஏ எண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க, பி எண்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட பேசிக் ப்ராப்ளம் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ரிவர்ஸ் மெத்தடில் செய்வோம். நம்ம நார்மல் ப்ராப்ளம் எப்படி செய்வோமோ லைக் ட்ரூ லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ட்ராப் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ட்ராப் பண்ணிவிட்டு தான் ட்ரூ லைன் ட்ராப் பண்ணுவோம். ஸோ பேசிக் ப்ராப்ளமை எப்படி பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சம்மில் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அண்ட் தெர் இஸ் அ கண்டிஷன், த எண்ட்ஸ் ஆஃப் த லைன் ஏ அண்ட் பிங்கிறது எண்ட்ஸ் ஏபி ரெண்டுமே சேம் ப்ரொஜெக்டாரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ லெட் மீ டேக் டவுன் த டேட்டா. லைன் ஏபி, ஏ எப்படி இருக்குது அப்படின்னா 25 above HP, 30 in front of VP. B எங்கே இருக்குது அப்படின்னா 60 above HP, 80 mm in front of VP. Condition is ends of the line on same projector. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா தீட்டா ப்ளஸ் பை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வரும் இந்த கண்டிஷனில். அப்படி வந்ததுன்னா சம் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ லெட் மீ டேக் டவுன் த டேட்டா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். Axis line, this is Y and this one is X and this is VP and this one is HP. And நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும், சம்மில் கொடுத்துருக்க ஹெச்பி டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணுவோம். விபி டேட்டா எல்லாத்தையும் ஹெச்பி சைடில் ட்ரா பண்ணுவோம். இப்போ ஹெச்பிக்கு இன்க்ளைண்ட் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா விபி சைடில் ட்ரா பண்ணுவோம், விபிக்கு இன்க்ளைண்ட். ஸோ ஹெச்பிக்கு ரிலேட்டடான எல்லா டேட்டாவும் விபி சைடில் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட், நம்ம ஆல்ரெடி வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் நம்ம செய்யலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் ஏ எங்கே இருக்குது, பாயிண்ட் பி எங்கே இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் ஏ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். பாயிண்ட் ஏ எங்கே இருக்குது அப்படின்னா 25 mm above HP. ஸோ 25 mm அபோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லோக்கஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னா 25 mm above. At the same time 30 mm in front of அப்படின்னா XY லைனுக்கு கீழே ஒரு 35 mm in front of நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவல் டைமென்ஷன் படி ட்ரா பண்ணலை, நீங்கள் பேப்பரில் ட்ரா பண்ணுறப்போ ஆக்சுவலாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நான் 25 அண்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 30 mm டைமென்ஷன் இருக்கிற ரெண்டு லைன் எடுத்துக்கிறேன். இது என்ன அப்படின்னா 30 mm. ஸோ இதான் என்ன அப்படின்னா நமக்கு பாயிண்ட் ஏவை மென்ஷன் பண்ணுறது. ஸோ லெட் மீ ட்ரா எ ப்ரொஜெக்டார் லைன். கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டார் லைனில் பாயிண்ட் ஏ டேஷ் ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணியாச்சு. அபவ் 25 mm, 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். ஸோ பாயிண்ட் ஏ மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த ஃபஸ்ட் இருக்க லைன் என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப்
ஏ டேஷ் அந்த லைனில் இருக்கும். இது என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ பாயிண்ட் ஏ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா 60 mm அபவ் ஹெச்பி. ஸோ அபவ் ஹெச்பிக்கு மேலே என்ன அப்படின்னா 60 mm. ஸோ XYலேருந்து 60 mm ஹைட்டில் 60 mm தள்ளி இருக்க மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் 60 mm. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 80 mm. ஸோ 80 mm தள்ளி XYலேருந்து 80 mm தள்ளி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். திஸ் ஒன் இஸ் 80. ஸோ இது என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி டேஷ். இது என்ன அப்படின்னா லோக்கஸ் ஆஃப் பி. ஓகேங்களா, இப்போ 4 லோக்கஸும் கிடச்சிருச்சு. இப்போ சம்மில் உள்ள எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். அதாவது ஏங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு, பிக்கு 2 லோக்கஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா எண்ட் ப்ரொஜெக்டார், ஒரே எண்ட் ப்ரொஜெக்டாரில் 2 எண்டும் வந்துடும். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு எண்ட் ப்ரொஜெக்டாருக்கு ட்ரா பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன் மேலேயே ஏங்கிற பாயிண்ட்டு வந்துடும், பிங்கிற பாயிண்ட்டு வந்துடும். அதாவது ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் உனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, இது என்ன அப்படின்னா டாப் வியூ. ஸோ இந்த 2 லோக்கஸ் லைனுக்கு இடையில தான் இருக்கும். பேசிக் ப்ராப்ளம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது என்ன அப்படின்னா பி டேஷ், இது என்ன அப்படின்னா பி. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரூ லைனையும் ட்ரூ இன்க்ளினேஷனையும் ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வி நோ தட் ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு ட்ரூ லைன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுவோம், தென் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாப் வியூ கண்டுபிடிப்போம். சரிங்களா? அதாவது ட்ரூ லைனில் இருந்து டாப் வியூ தேவை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஆர்க். அப்போது டாப் வியூலேருந்து ட்ரூ லைன் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்க்கை வரையணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆர்க் ட்ரா பண்ணுறது ஏங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு பிஏ ரேடியஸாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏபிஏ ரேடியஸாக வச்சுட்டு ஏவை சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பிங்கிற லோக்கஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு B1 டேஷ் உங்களோட ட்ரூ லைன். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரூ லைனை ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ட்ரூ லைன் அகெயின் சேம் ஆர்க் ட்ரா பண்ணிக்கணும். ஆர்க்கு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஏ டேஷ் பி டேஷை ரேடியஸாக எடுத்துகிட்டு ஏவை சென்டராக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்க்கை ட்ரா பண்ணணும். நீங்கள் காம்போஸ் வச்சு நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்க் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டு லோக்கஸ் ஆஃப் பி. லோக்கஸ் ஆஃப் பியில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா B2. ஸோ நீங்கள் பேசிக் ப்ராப்ளம் பார்த்தா தான் இந்த நொட்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஏன் B1 டேஷ் வைக்கிறோம், B2 வைக்கிறோம் அப்படின்னு. இது டிப்பிக்கல் ப்ராப்ளம், அதனால் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும். ஸோ பேசிக் ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நவ் உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா ட்ரூ லைன் கிடச்சிடும். தட்ஸ் இட். இப்போது இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா த ஆங்கிள் இஸ் தீட்டா. இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா த ஆங்கிள் இஸ் பை. தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா தீட்டாங்கிறது இன்க்ளைன் டு ஹெச்பிக்கான ஆங்கிள், பைங்கிறது என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு விபிக்கான ஆங்கிள். ஸோ ஆக்சுவல் டைமென்ஷன் படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா தீட்டா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 35 டிகிரி கிடைக்கும். அது பை என்ன கிடைக்கும் அப்படின்னா 55 டிகிரி கிடைக்கும். இது கிடைச்சா தான் கரெக்டு. 35 + 55 பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வரும். ஸோ வென் தி சம்மேஷன் ஆஃப் தீட்டா அண்ட் பை இஸ் 90 டிகிரி, த கண்டிஷன் வில் பி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ இன் தி சேம் ப்ரொஜெக்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? தென் ட்ரூ லென்த்தும் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரூ லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சம்மில் ட்ரூ லென்த்தை மெஷர் பண்ணி பார்க்குறப்போ வித் ஆக்சுவல் டைமென்ஷன் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா 62 mm கிடச்சிது. ட்ரூ லென்த்தை மெஷர் பண்ணி பார்க்குறப்போ 62 mm கிடச்சிது. அதே மாதிரி நம்ம டாப் வியூ சைடில் உள்ள ட்ரூ லென்த்தை மெஷர் பண்ணி பார்த்தோம், அதுவும் 62 mm கிடைக்கணும். சரிங்களா? அப்படி கிடைச்சா தான் சம் கரெக்டு.
62 mm. So theta value 35 mm, 35 degree, pi value 55 degree, and true length ஓட length என்ன அப்படின்னா 62 mm. ஸோ நமக்கு ஆக்சுவலாக ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் சேம் ப்ரொஜெக்டாரில் இருக்கும். அது பாயிண்ட் நம்பர் 1. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து ட்ரூ லென்த் வர்றதுக்கு டாப் வியூவிலேருந்து ஒரு ஆர்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ட்ரூ லைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ஒரு ஆர்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டாப் வியூ சைடில் இருக்க ட்ரூ லைனும் கிடச்சிரும். இந்த 2 ட்ரூ லைனும் என்ன இருக்கணும் அப்படின்னா சேம் லென்த் இருக்கணும். அந்த லென்த் என்ன அப்படிங்கிறத சம்மில் கேட்டிருக்காங்க. எனக்கு ஆன்சர் என்ன வந்தது அப்படின்னா 62 mm வந்தது. அட் த சேம் டைம் இன்க்ளைன் டு ஹெச்பி ஆங்கிள் தீட்டா எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா 35 டிகிரி. இன்க்ளைன் டு விபி ஆங்கிள் பை எவ்வளோ வருது அப்படின்னா 55 டிகிரி கிடைக்குது. ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியாது. ஸோ ஒன்ஸ் பேசிக் ப்ராப்ளம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைனோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளமை பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே புரியும். தேங்க்யூ.